ஒரு அப்டேட்டடான கண்ட்ரியில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்டேட்டடான கண்ட்ரினா அது நம்ம ஜப்பானை தான் சொல்கிறோம். இந்த ஜப்பானில் இருக்க டோக்கியோங்கிற சிட்டியில் மட்டும் 3 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் டிரான்ஸ்பரண்டான பப்ளிக் டாய்லெட் பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பப்ளிக் டாய்லெட்டில் உள்ளே இருக்கிறத நம்ம வெளியே இருந்தே பார்க்க முடியும். இந்த டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, உள்ளே போய் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்க பப்ளிக் டாய்லெட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஜப்பானில் இருக்க ட்ரைனேஜ்லாம் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும்னா, அந்த ட்ரைனேஜில் மீனே வளர்க்க முடியுமா? ஜப்பானில் நீங்கள் எந்த கடையில் புக் வாங்கினாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு கவரை அந்த புக்குக்கு போட்டு கொடுப்பாங்க. ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த புக்கை படிக்கும்போது யாரும் நீங்கள் எந்த புக் படிக்கிறீங்கன்னு பார்க்கக்கூடாதுன்னு, ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. டிசிப்ளினுக்கு ஒரு எக்ஸாம்பிளை ஜப்பானை தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு 2 வயசுல இருந்தே டிசிப்ளினாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜப்பானில் இருக்க ஃபோன்ஸில் 90% ஃபோன்ஸ் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க மக்கள் குளிக்கும் போது கூட ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் குளிப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க டிராஃபிக் லைட்லாம் க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு தான் இருக்கும். ஆனால் ஜப்பானில் இருக்க டிராஃபிக் லைட் ப்ளூ எல்லோ ரெட்டுன்னு தான் இருக்குமா. உலகத்திலேயே ரொம்பவே பஞ்சுவலான ட்ரெயின்ஸ்னால் அது ஜப்பானில் இருக்க ட்ரெயின்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின்ஸ் ஒரு தடவை கூட லேட்டாக வந்தது இல்லையா, அதிகபட்சமாகவே 18 செகண்ட்ஸ் தான் லேட்டாக வந்திருக்கு. இவ்வளோ ஸ்பீடாக ஜப்பானோட ட்ரெயின் இருக்குனால விபத்து எதுவும் ஏற்படாதான்னு நமக்கு எல்லாம் தோணலாம். அதுக்காக தான் இந்த எல்லோ கலர் ட்ரெயின் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினோட வேலையே எல்லா ட்ரெயின் ரூட்ஸ்லையும் போய் என்னென்ன ப்ராப்ளம் எந்தெந்த ட்ரெயின் ரூட்டில் இருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறது தான். இதனால தான் இந்த ட்ரெயினுக்கு டாக்டர் எல்லோன்னு பேர் வந்துச்சு. இந்த ட்ரெயினோட நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் எந்தெந்த ட்ரெயின் ரூட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து உடனே சரி பண்ணுவாங்க. இதனால தான் ஜப்பானில் மேக்ஸிமமாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லை. ஜப்பானில் குழந்தைங்களை விட வயசானவங்க தான் அதிகமாக டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா. இது மட்டும் இல்லாமல் 100 வயசை தாண்டியும் ஹெல்த்தியான மக்கள் இருக்காங்கன்னா அது ஜப்பானில் மட்டும்தான். ஜப்பானில் தான் அதிகமான கார்ட்டூன் ஷோஸ் உருவாக்குறாங்க. நம்ம இப்போ ரொம்பவே விரும்பி பார்க்குற டோரிமான் ஷின்சான் கூட ஜப்பானில் தான் உருவாச்சு. ஜப்பானில் இருக்க மக்கள் 3 தடவை ப்ரஷ் பண்ணுவாங்களாம். அதாவது ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறமும் ப்ரஷ் பண்ணுவாங்களாம். ஜப்பானில் இருக்க மக்கள் டைமை ரொம்பவே வேல்யூபுளாக மதிப்பாங்களாம். அதாவது இப்போ ஒரு ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அந்த ட்ரெயினில் இருந்து மன்னிப்பு கடிதம் தருவாங்களாம். இந்த லெட்டரை வாங்கிட்டு போய் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே இந்த லெட்டரை காமிச்சு இதனால தான் லேட்டுன்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி வேறு எந்த கண்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாடா, பை பாய்.